This class, all of the students only speak in English. Don't speak Tamil because this class is a English class. Okay? To learn a past year class, introduce yourself. My name is Deepan Chakravarti. Your name is, what's your name? What's your name? My name is Sivasmi. Soundly, loudly speak. My name is Sivasmi. Stop the camera. Please come, that student. What's your name? Stand up. My name is Rohit. My name is Rohit. Very good. Madhubala, please stand up. Which class are you studying? Which class are you studying? I am studying 7th standard. I am studying 7th standard. Please go. Listen the class. What's your name? Please come. Listen the class. Your mind and thoughts apart the class. Listen the class. What's your name? My name is Ron. My name is Ron. Very good. You can go. In continuing class, I am a science teacher, but today I am an English teacher. Okay? Enjoy the class. Please calm and quiet the class. First class, read aloud. What's mean by read aloud? Read aloud. What's the meaning in Tamil? Read aloud. What's the meaning in Tamil? Anybody? Anybody say? Read aloud. சத்தமாக வாசி இல்ல சத்தமாக படி. That means in your activity English book that words printed. First test. What's mean by test? In Tamil, தேர்வு, எக்ஸாம். நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்க, எந்த அளவுக்கு பண்ணிருக்க அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை டெஸ்ட். டெஸ்ட் வாசிக்கிறப்ப ரெண்டு syllables. Test. The second one, seedling. What's mean by seedling in Tamil? Seedling. Two syllables. What's seedling? விதைத்தல். விதைக்கிறாங்கல்ல, தமிழ்ல சொல்றாங்க விதைத்தல். இப்போ ஒரு மாம்பழம் உனக்கு கிடைச்சிருக்கு, அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை வெளியே விட்டு சும்மா போறதுக்குள்ள அதை ஊண்டி வச்சேன்னா அது என்னவா மாறும்? மரமா மாறும். Seedling. Healthy. What's mean by healthy? Healthy. Two syllables. Healthy. ஆரோக்கியமான. I am a healthy person. You are a healthy person? Yes, I am a healthy person. Anybody health illness today? உனக்கு எதுவும் உடம்பு முடியாம இருக்கா? இல்ல. அப்ப I am a healthy person. Cheated. Next word, cheated. What's cheated? என்னது? Cheated. Two syllables. Cheated. இங்கிலீஷை வாசிக்கிறப்ப இங்கிலீஷ் மாதிரி ஈஸியான ஒரு லாங்குவேஜ் கிடையாது. நம்ம தமிழ் பேசுறோம்ல, நம்ம தமிழை மற்றவங்க பேசுறதோ எழுதுறதோ கஷ்டம். ஏன்? 247 எழுத்துக்கள். ஆனா இது மொத்தம் 26 எழுத்துக்கள். யுனிவர்சல் லாங்குவேஜ், உலகளாவிய மொழி இங்கிலீஷ். ஈஸியா கத்துட்டு போகலாம். அதை கஷ்டம் நினைக்கவே கூடாது. எனக்குலாம் இங்கிலீஷ் ஐ லைக் வெரி மச் இங்கிலீஷ். ஐ ஆம் fluently speak இங்கிலீஷ். ஓகே, நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது தமிழ்ல மனசுல வச்சுக்கிட்டு அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். நமக்கு தாய்மொழி தமிழ் தான். தமிழ்ல என்ன பேசுறோம்? நான்
வந்து கடைக்கு போனேன் அப்படின்ற போனேன்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஐ went to a shop. went to a shop. I go to the shopனா இப்பதான் போறேன்னு அர்த்தம். I am going to the shopனா போய் கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா வித்தியாசம்? நம்ம தமிழ்ல சொல்றதா இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு தெரியும். சின்ன சின்னதா உங்களுக்கு உங்க முத்துக்குமார் சார் இங்கிலீஷ்ல ஒரு நல்ல வாத்தியார். அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. அவரை நீங்க நல்லா புடிச்சுக்கிட்டு அவர் நல்லதான் செய்யறாரு. உங்களுக்கு பயிற்சியே இதான். தமிழ்நாடு முழுக்க இங்கிலீஷ் பயிற்சி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நானும் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்த்த டெஸ்ட் பார்த்துட்டோம். வாட்ஸ் மீன் பை டெஸ்ட் இன் தமிழ்? ஸ்ரீதர்ஷினி, தமிழ்ல டெஸ்ட்க்கு என்ன அர்த்தம்? வெரி குட், கை தட்டுங்க. healthy, what's mean by healthy? What is the meaning of healthy? இங்கிலீஷ் சார் வராமலே இங்கிலீஷ் சொல்லுது. நீங்க எல்லாம் வந்து அப்புறம் பாடம் போடல. ஒரு மணி நேரம். plants plants-ங்கறத எப்படி உச்சரிக்கிறோம்? ஒரே சிலபை தான் plants. எங்க ரெண்டா பிரிக்கலாம். plants plants என்னப்பா? வாட்ஸ் மீன் பை plants? தாவரங்கள். organized அது 25 ஆரம்பிக்குது. 25ல வந்து மெடிலுக்கு ஆரம்பிக்குதா? மூணு ஸ்லைட் படி. organized, what is mean by organized? ஏழாவதுல குண்டேல வந்து போட்டீங்க. ஆனா அது குறைச்சிட்டு ரெண்டு பேர் ஆப்ஷன் இருக்கு. அஸ்மிதா ஒரு பிளான். organized, what's mean by organized? everybody ஒருங்கிணைத்தல். வெரி குட், கைதட்டு. ஒருங்கிணைக்கிறது. இப்ப இந்த பயிற்சிக்கு உங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருக்கோம். அப்ப ஒருங்கிணைத்தல். அதுக்கப்புறம் assembled. assembled, what is mean by assembled? assembled, anybody? assembled, இந்த காரியத்தை யாரு பண்ணிருப்பான்னு உத்தேசித்தல். assembled, assembled-னா உத்தேசித்து சொல்லுது. உத்தேசித்தல். யாருனால இந்த காரியத்தை செய்ய? நம்ம பேச்சு போட்டியில யாரை அனுப்பலாம்? யார் நீ அனுப்பலாம்? சிவரஞ்சனி அனுப்பலாம். நித்யாவா அனுப்பலாம். வரலாமா? ரச்சனாவா அனுப்பல. உத்தேசமா அந்த பிள்ளை செஞ்சிடும். உத்தேசித்தல். ஒரு திருட்டு போயிடுச்சு, யாரு திருடி இருப்பா? அந்த உத்தேசித்தவர்களுக்கு அசம்பிளி. அடுத்த வார்த்தை மேனூர். வாட் இஸ் பை மேனூர்? மேனூர் எத்தனை சிலபைப்பா? மேனூர் இதுல எத்தனை சிலபை இருக்கு? ஒரு சிலபை. கைது அந்த பிள்ளைங்க ராமலட்சுமி கைது. எங்கனையுமே நீ போட்டலாம் மேனூர் அப்படின்னு முடிச்சு விடுறோம். அப்ப மேனூர்ங்கிறது வாட் இஸ் மீன் பை மேனூர்? மேனூர் மீன்ஸ் உரமிடுதல். மேனூர் மீன்ஸ் உரமிடுதல் அப்படின்னு ஒரு இருக்கு. ஒரு வேலை செய்யறப்ப நீங்களாம் வேலை செய்யறீங்களா, உங்களை உற்சாகம் ஊட்டுதல் மேனூர் பண்றது. மேனூர்னா அவங்களை அதிகமா ஊக்கப்படுத்துதல், அந்த மீனிங்லே வரும். அதுக்கடுத்து இருக்கு காம்படிஷன். காம்படிஷன் வந்து எத்தனை சிலபைப்பா? காம்படிஷன் ரெண்டு வருது. காம்பி, ஆமா காம்படிஷன் ரைட்டா? காம்படிஷன் சொல்லு, என்ன சொல்ற நீ? எந்திரி. காம்படிஷன். காம்படிஷன் என்ன பார்த்தா? போட்டி. போட்டி நடத்தும். அடுத்து கானஸ்தி. கானஸ்தினா என்ன? கானஸ்தி என்ன அர்த்தம்? கானஸ்தினா உயர்வான. கானஸ்தி பர்சன் நல்ல நேர்மையான உயர்வான அர்த்தம். இப்போ ரெண்டாவது கீழே பாருங்க. சி இஸ் வீணா. சி இஸ் a teacher. சி works in a school. அப்ப கீழ உள்ளவர் யாருப்பா? ஒரு போஸ்ட்மேன். அப்ப என்னப்பா வரும்? he is. அவர் பேரை பண்ண சொல்லுங்க. he is முருகன் எழுதிக்க. அதோட பயிற்சி முடியுது. he is முருகன்.
He is முருகன். எழுதிக்க. ஏய் எழுதி முடிமா. வேணா எழுதிப்பா. He is முருகன். He is a postman. He is a postman. ஏய் பேசாத எழுது. He is முருகன். He is postman. அதுக்கப்புறம் he works in a post office. He works in a post office. முடிஞ்சா he works in post office. he work என்ன போட்டுருக்கு he works ன்னு வரும் works in a post office. முடிஞ்சா மட்டும் எழுதி முடிங்க. படம் போட்டீங்கன்னா அது எதுவும் தெரியுங்க he works in a post office. டக்குனு எழுதி முடிப்பாங்க அழகா எழுதி முடியும். உங்களுக்கு ஹோம்வொர்க் என்ன தெரியுமா? நீயே ஒரு பெண்ணவோ ஆணவோ வச்சுக்கிட்டு he is வள்ளி, he is a doctor, she is a doctor, she works in a hospital. இது மாதிரி நீ ஒரு 3 பேர்ட்ட எழுதிட்டு வரணும். அது ஹோம்வொர்க். நாளைக்கு பாப்பேன். போலீஸ் உனக்கு எது சொல்லுதோ பேங்க் நோட் போட்டுக்கறல நோட்ல 3 தான் எழுதிட்டு வந்துரு. படிக்கிறது தெரிஞ்சு புரிஞ்சு படிச்சு வா. புதுசா இன்னைக்கு வார்த்தைகளை கத்துறோம். அதையும் கரெக்ட் பண்ணி படிச்சுக்க. சரிதானா? அத 3 பத்தியா ரீட் அண்ட் டிக் தி கரெக்ட் வேர்ட். ஓகேயா? வாசியா வாட்ச் நீ ஆன்சர் தெரியாது. வாசி வாசிப்பா ये பொறுப்பா எட்டா படிக்கிறவங்க வாசி பேசாம வாசிப்பா இப்ப வாசிக்கிறது கேப்பா எட்டா படிக்கியா ஜப்பா बस स्टॉप here வா here வாசி ஆன்சர் ஏ சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்டா பஸ் எங்க நிக்கும் ரைட் உட்காரு ரக்ஷனா ரெண்டாவது வாசிப்பா நீ வாட்சி நீ ஆன்சர் சத்தமா பேசுப்பா. சத்தமா பேசுப்பா. இன்னும் சத்தமா பேசுப்பா. Children love to play. It's full of fun. ஆடா செந்து எம்சாண்டு கேள்விப்பட்டியா? டேய் எம்சாண்டு கேள்விப்பட்டியாடா? நம்ம ஊர்ல தள்ளி போயா டேய் எம்சாண்டு. அது என்ன ஆன்சர் சொல்லுவா? ஏப்பா பீச் அது என்ன அர்த்தம் போட்டுது? சில்ட்ரன் லவ் டு ப்ளே. எங்க விளையாடுவாங்க? பீச்ல விளையாடுவாங்க. லைஃப்ல விளையாட முடியாது, ஹாஸ்பிட்டல் விளையாட முடியுமா? இதெல்லாம் நீயே ஆன்சர் பண்ணிடல. ஏ பி தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சிக்கு மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. லைக் சார் கூட சொன்னாலும் பாத்தியா? உட்காரு சின்னமா இல்லையா? இதெல்லாம் ஒரு டாக்டர் அதாவது 3 சென்டென்ஸ் சொல்லுவாங்க. C is Seva. C is Seva. C is Seva. Yeah, வருமாங்க. C is Seva. அது. Very good. He works in a hospital. Yeah, I'm going to tell you. All Monday. Let's go. ஹரிச்செல்வம் போலீஸ் ஆபீசருக்கு சொல்லு. நீங்க போலீஸ் ஆபீசர் இல்லைன்னா வேற ஒருத்தர் சொல்லு. ஏதாவது ஒரு பேர் சொல்லு. நான் கண்டக்டர் போலீஸ் இருக்கா? இதுல நான் கண்ணன் எது கொலைக்காரன்? நான் கண்ணா He is Nakanan.
He is a police officer. ஆ கண்ணனா என் கண்ணனா Young Kannan. ஆ. He is a police officer. He works in a police station. வெரி குட் கையில சொல்லுங்க ஆடின் வந்து அதாவது ஒரு கற்பனையில ஒரு ஆளுக்கு மேல சொல்லுவா அது அதோட உட்க சொல்லுவா யாரோனாலும் சொல்லுங்க ஏதாவது ஒரு ஒர்க்கு He is Lakshmi. தர்ஷினி எந்திரிப்பா முன்னாடி வந்து சி இஸ் தர்ஷினி வெரி குட் டாக்டர் She is a pilot. She works in airplane. ஏர்போர்ட் ஏர்போர்ட் வெரி குட் நீ சொன்ன மூணே கரெக்டா சொல்லு சொன்னது கரெக்டா சொல்லு She is Lakshmi. She is a pilot. She works in a airport. வெரி குட் நானா சொல்றேங்க நம்ம சொல்லிட்டு வா பி கிரேட் சொன்னேன்னா ஏ கிரேட் போயிடுவா வாப்பா வேமா வா She is Ramlakshmi. வெரி குட் சி இஸ் ராமலட்சுமி She is IAS. சி இஸ் ஏ கலெக்டர் கலெக்டர் சி இஸ் ஏ கலெக்டர் She working கலெக்டர் ஆபீஸ் வெரி குட் திருப்பி மூணு சொல்லு She is Ramlakshmi. She is Ramlakshmi. She is a collector. She working சி ஒர்க்ஸ் அதான் சார் சொன்னாரு சி ஒர்க்ஸ் இந்தியா She works in a collector office. வெரி குட் வேற யாரா முடிஞ்சு கிளாஸ் முடிஞ்சு நீங்க நாளைக்கு வர்றப்ப இதே மாதிரி 3 தான் உங்க நோட்ல எழுதிக்க ஆக்டிவிட்டி எழுதி போட்டாச்சு அதை எழுதிட்டியா பாத்தீங்களா ஏ கிரேட நான் கூப்பிட்டு வரவா அவங்க அந்த கிளாஸ் அப்பா 7 போ